ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம கண்டினியூஸாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரி மூலயமாவே பார்த்தோம். அதே வரிசையில் இன்றைக்கி நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸையும் ஒரு ஹாரிஃபிக் ஸ்டோரி மூலயமா பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னது? எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில், அதாவது எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், அதில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் சொல்லும் போது எல்லாத்துலேயும் வில் ஆட் பண்ணிக்கணும். வேர்ப் கூட நம்ம என்ன பண்ணணும், வில் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணி சொல்லும் போது அது ஃப்யூச்சரை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The cold wind will howl through the cracks of the old mansion tonight. The cold wind அப்படின்னா சில்லுன்னு ஒரு தென்றல் இந்த பழைய மாளிகை, மேன்ஷன் என்னது, மாளிகையில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், அலறிட்டுருக்கோம். எப்போ? இன்றைக்கி நைட்டு அலறிட்டு இருக்கும், இனிமேட்டு நடக்க போகிறது. அதனால தான் வில் ஹவுல் அப்படின்ற வேர்பை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம எதாவது பேசும்போது ஐ வில் கோ, ஐ வில் ரைட், ஐ வில் சப்மிட், ஐ வில் ஈட், அது மாதிரி நீங்கள் சொல்லணும், வில் ஆட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எ பேல் ரித்தமிக் டேப்பிங் வில் ஸ்டார்ட் ஆன் யுவர் பெட்ரூம் விண்டோ அட் மிட் நைட். அதாவது எப்பேல் அப்படின்னா ஒரு மெலிதான ஒரு ரித்தமிக்னா ஒரு இசையுடன் கூடிய டேப்பிங்னா என்னது, எதையோ தட்டுவோம் இல்லையா, அந்த தட்டுற சவுண்டு வந்து என்ன பண்ணோம், தொடங்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ரூம் ஜன்னலில் இன்றைக்கி நைட்டு நடுராத்திரிக்கு நீங்கள் தங்கியிருக்க அந்த ரூமோட ஜன்னலில் மெலிதாக, ஓகேவா, ஒரு இசையுடன் கூடிய டேப்பிங் சவுண்டு, அதாவது தட்டுற சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேட்கும், வரும், நடக்கும், ஓகே, வருவேன், போவேன், இந்த மாதிரிலாம் இருந்தாலே என்னது, ஃப்யூச்சர் டென்ஸ் தான். அப்போ நம்ம இங்கிலீஷில் எல்லாத்தையும் எப்படி சொல்லணும், வில் ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். யூ வில் see a shadowy figure standing perfectly still in the corner of your room. யூ வில் see அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க ஒரு உருவம், நிழலான ஒரு உருவம் வந்து பர்ஃபெக்டாக அப்படியே ஸ்டில்னா என்னது, நிலையாக, அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு இடத்துல கார்னரில் உங்கள் ரூமோட மூலையில் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். த டெம்பரேச்சர் இன் த ரூம் வில் ட்ராப் அன்டில் யூ கேன் see யுவர் ஓன் breath. அதாவது டெம்பரேச்சர், அந்த ரூமோட வெப்பநிலை வந்து என்ன ஆகும், ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ வரைக்கும் ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மூச்சு காற்றை நீங்களே பார்க்குற அளவுக்கு. ஏன்னா நம்ம அதாவது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருந்தோன்னா நம்ம மூச்சு விடும்போது ஈஸியாக நம்ம அந்த இதை பார்க்க முடியும், நம்மளோட பிரெத்தை. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர், ரூமில் இருக்க டெம்பரேச்சர் என்ன ஆகும், ட்ராப் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து ஃபியராக இருக்குல்ல படிக்கும் போதே. ஸோ இதில் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஸ்ட்ரேஞ்ச் மட்டி ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு வித்தியாசமான சேருடன் கூடிய காலடி தடம் வந்து தானாகவே அந்த உட்டன் ஃப்ளோரில், ஓகேவா, அந்த மேன்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா உட்டன் ஃப்ளோர் தான் போட்டிருப்பாங்க. அந்த உட்டன் ஃப்ளோரில் தானாகவே என்ன பண்ணுமா, தோன்றும். அதாவது ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக நடக்க போகுது அப்படின்றத காமிக்கிறதுக்கான சிம்டம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். எ ஹெவி இன்விசிபிள் ஹேண்ட் வில் ரெஸ்ட் ஃபிம்லி ஆன் யுவர் ஷோல்டர் வைல் யூ ஸ்லீப். எ ஹெவி இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னா ஒரு வெயிட்டான, கண்ணுக்கே தெரியாத ஒரு கை வந்து ரெஸ்ட் எடுக்குமா. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டரில். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்விசிபிளான கை, ஓகேவா, கண்ணுக்கு தெரியாத கை வந்து நம்ம மேலே, நம்ம ஷோல்டரில் ஸ்ட்ராங்காக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the next lines. The closet door will create open slowly to reveal a pair of glowing eyes. அப்படின்னா என்னது, த க்ளோசட் டோர் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசட்னா என்ன சொல்லுவோம், அந்த ரூம்குள்ளார, மேன்ஷன் உள்ளார இருக்க ரூமில், நம்மளோட ரூமில் வந்து இந்த பீரோ மாதிரி, கபோர்டு மாதிரி, அதாவது நம்ம வால்லேஸ் அட்டாச்சான கபோர்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க கபோர்டோட டோர் வந்து என்ன ஆகும், தானாகவே என்ன பண்ணும், ஸ்லோவாக ஓப்பன் ஆகி
நம்மளுக்கு ஒரு ஜோடி கண்கள் தெரியும், மின்னுற கண்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ வில் ட்ரை டு ஸ்க்ரீம் பட் நோ சவுண்ட் வில் கம் அவுட் ஆஃப் யுவர் த்ரோட். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் இப்போ நம்ம ஒரு மேன்ஷன் போகிறோம், இந்த மாதிரிலாம் நடக்குது நைட் டைமில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சடனாக ஸ்க்ரீம் பண்ண, அதாவது ஷவுட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகுதான், யூ வில் ட்ரை டு ஸ்க்ரீம், என்ன பண்ணுவோம், நம்ம கத்த ட்ரை பண்ணுவோம், ஓகே, முயற்சி பண்ணுவோம். பட் நோ சவுண்ட் வில் கம் அவுட் அப்படின்னா எந்த விதமான ஒலியையும் நம்மளால் எழுப்ப முடியாது நம்ம தொண்டைக்குள்ளார இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லெட்ஸ் see what will happen next. The ghost will whisper your name in a voice as dry as dead leaves. அதாவது அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும், இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எதை ஷோ பண்ணுது, அங்கே ஏதோ ஒன்று விசித்திரமாக இருக்குது, அப்போ அது என்னது, கோஸ்ட். ஓகேவா, அந்த கோஸ்ட் வில் விஸ்பர் அப்படின்னா என்னது, அது வந்து நம்ம காதுக்குள்ளார, விஸ்பரிங்னா என்னது, காதுக்குள்ளார ரகசியமாக முணுமுணுக்கிறது. ஓகேவா, அப்போ த கோஸ்ட் வில் விஸ்பர், அந்த பேய் வந்து நம்ம காதில் முணுமுணுக்கும். எதை முணுமுணுக்கும், யுவர் நேம், அதாவது நம்மளோட நேமை என்ன பண்ணும், நம்ம காதுக்குள்ளார முணுமுணுக்கும். எப்படி முணுமுணுக்குமா, a voice as dry as dead leaves. அது முணுமுணுக்குது இல்லையா, அந்த கோஸ்டோட வாய்ஸ் எப்படி இருக்குமா, as dry as dead leaves, இந்த காஞ்சி போன இலைகள் மாதிரி அப்படியே மெலிசா சாஃப்டாக மைல்டாக இருக்குமா. Let's see what happened at the end. You will realize too late that you are not alone in the house. You will realize அப்படின்னா நீ அப்போ தான் உணருவ. ஓகே, எப்படி உணர்வ, ரொம்ப லேட்டாக தான் உனக்கு நீ உணருவ. என்னன்னு உணருவ, தட் யூ ஆர் நாட் அலோன் இன் த ஹவுஸ், நீ மட்டும் அந்த அறையில் தனியாக இல்லைன்றத நீ ரொம்ப லேட்டாக தான் உணருவ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடியுது. I hope this video would have really helped you to understand simple future tense well, right? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரி மூலியமாகவே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் யூ வுட் ஹவ் லைக் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் subscribe. If you have any doubt and queries, please comment me in the comment section. And thank you for watching.